என்னம்மா கிளம்பிட்டு அமைதியா நிக்கிற? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். இல்லப்பா, கிளம்பிட்டு அமைதியா யோசிச்சுட்டு இருக்கே, அதான் ஒன்னும் புரியல. கொஞ்ச நாளாவே அப்படிதாம்மா இருக்கு. என்னப்பா சொல்ற? எப்பவுமே நிதானமா இருப்பே, இப்ப என்னாச்சு? நீங்க நினைக்கிற அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அம்மா, எனக்கு ஒரு டவுட். இந்த கல்யாணம் ஆகுறதுக்கு எத்தனை வயசு வித்தியாசம் இருக்கணும்? என்னம்மா எதுக்கு கேக்குற? இல்லம்மா, சொல்லுங்க. காரணமா தான் கேக்குறேன். வயசாப்பா முக்கியம், மனசு ஒத்துப்பட்டா போதும். நானும் உங்க அப்பாவும் 10 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணுவோம். நாங்களாம் வாழலையா? இத்தனைக்கும் உங்க அப்பா மிலிட்டரி மேன். இத்தனையா தான் இருந்தோம், ஆனாலும் நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். அம்மா, உங்க ஜெனரேஷன் வேற, இந்த ஜெனரேஷன் வேற. எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் மனசார புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒன்னா வாழ முடியும். அப்போ 7 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணலாமா? அப்படியா விஷயம்? சரிப்பா, ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, நானே பேசிக்கிறேன். இல்லம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டும். சரிப்பா, பொண்ணு யாருனாச்சும் சொல்லு. அம்மா, இப்போதைக்கு எதுவும் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். நானே சொல்றேன், அப்போ போய் பேசலாம். என்னவோடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இப்படிலாம் பேசுறத கேட்டு. கல்யாணமே வேணான்னு இருந்தவன் நீ இப்போ ஒரு பொண்ணை பத்தி பேசுற. ஏம்மா, எனக்கும் ஒரு பொண்ணு பிடிக்க கூடாதா? எல்லாம் ஓகேடா, உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். நீங்க ஏற்கனவே அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்கம்மா. யாருடா? நான் பார்த்திருக்கேனா? நம்ம சொந்தமா? இல்லம்மா, கரெக்டா டியூட்டில ஜாயின் பண்றப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்களே கோவில்ல, அவதான். ஆ, நல்லா வேந்து வேந்து முடிச்சிட்டு இருந்தாளே, நினைச்சேன்டா அன்னைக்கே நீ போய் பேசும்போதே. ஆமாம்மா, ஆனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காமா, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நானும் அப்பாவும் வேணா போய் பேசட்டுமாடா? இல்லம்மா, நானே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே சொல்றேன், அப்போ போய் பேசலாம். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா, அந்த பொண்ணு உனக்கு பொருத்தமா தான் இருப்பா. நானே போய் பேசுறேன். சரிம்மா. சரிம்மா கௌதம், நீ கீழே வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகேம்மா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். அவளுக்கு என்ன பிடிக்காம போயிட்டா என்ன பண்றது? என் உறக்கத்தை திருடி சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறைவை. ஹலோ பிரான்சிஸ். எஸ் சார், சொல்லுங்க. நான் டீட்டெயில் கேட்டிருந்தேன் சார். பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். இல்ல பிரான்சிஸ், எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தாது. அவளோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குமா? சார், அவங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான் சார். விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட மாமாவும் அண்ணாவும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அவ கூட பிறந்தது ஒரு தம்பி மட்டும்தான். வேற லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சார், அந்த பொண்ணு பொண்ணுன்னு சொல்லலாம்ல சார்? சொல்லுங்க. அந்த பொண்ணு லவ் பண்ற டைப்பான்னு தெரியல சார். ஏன்னா ஸ்கூல்லயே யார்கிட்டயும் அதிகமா பேசுனது கிடையாது. சொல்ல போனா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஃபேமிலியோட அப்படியே அட்டாச் ஆகி இருந்துட்டா. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோவர்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரோவர்டா இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நல்லா தான் பேசுறான். எனக்கு தெரிஞ்சு வெளியே யார்கிட்டயும் அவ்வளோ கனெக்ட் ஆக மாட்டா போல. இருக்கலாம் சார். அப்புறம் நான் உனக்கு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இந்த பொண்ணு ரொம்ப வேண்டியவங்களா? கொஞ்ச நாள் போட்டும், நானே சொல்றேன். நீங்க லவ் பண்றீங்களா? புரியுது சார், புரியுது. சரி, எனக்கு அப்படியே ஃபேக்ஸ் வந்திருக்கும், அதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. எஸ் சார். உங்க டியூட்டி பாருங்க, நான் வந்துட்டு பேசுறேன். ஓகே சார். கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். அனு, என்னடி பண்ற? சும்மாதான் இருக்கா ஆதி. என்ன டாக்டர், ரொம்ப ஃப்ரீயா இந்த டைமுக்கு கால் பண்ணிருக்க? சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு ரிசல்ட் தானே, ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல நீ? ஐயோ, அதுவா, நானே மறந்துட்டேன் ஆதி. இதையே மறக்கிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமா ஞாபகம் வச்சிருக்க? வேற என்ன புதுசா இருக்க போகுது? ஒன்னதான். சுத்த போய் என்ன நீதான் ஞாபகம் வச்சிருக்கியா? வேணும்னா வந்து பாக்குறியா? பார்க்கலாம் பார்க்கலாம். அனு, பரவாயில்லடி, மார்க்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணிருக்க. நீ பாத்தியா? உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி, ஒரு வெப்சைட் உள்ள போய் செக் பண்ண தெரியாதா எனக்கு? அது இல்ல ஆதி, டேட் ஆஃப் பர்த் மத்த டீடைல்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரியுமா? அடி பாவி, இப்போதானடி உன் பர்த்டேவே போச்சு. அப்புறம் ஹால் டிக்கெட் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இந்த டீடைல்ஸ் போதாதா உன் மார்க் தெரிஞ்சுக்க? அது எப்படி பார்த்த உடனே உன் மைண்ட்ல சேவ் ஆயிடுமா? இருக்கும். அதான் நீ ஆல்வேஸ் டாப்பரா இருக்கியே. உன்னாலையும் படிக்க முடியும், ஆனா நீ தான் படிக்காம இருந்திருக்க இவ்வளவு நாளா. ஐயோ கடுப்பு, நீ வேற அமைதியா ஆதி. பரவாயில்லடி, ஆனா இன்ஜினியரிங் எடுக்க என்ன மார்க் எடுப்பியோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மார்க்கே போதும். உனக்கு உன் பிரச்சனை. டேய் மச்சான், ஆதி சீக்கிரம் வாடா, விட்டா இன்னைக்கே கல்யாணம் பண்ணிட்டு போல. டேய், நீங்களாம் போங்கடா, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். ஆதி சீக்கிரம் வாடா, தனியா போய் எப்படி சாப்பிடுவ? ஆதி, நீ போய் சாப்பிடு, நான் வெயிட் பண்றேன். இல்ல அனு, நீ பேசு. பரவாயில்ல ஆதி, இன்னொரு டைம் பேசிக்கலாம், நீ போ. பேசுடி, எனக்கு அதை விட இதான் இம்பார்ட்டன்ட். போ ஆதி, நீ இப்படி இருக்கதா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் போல. நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணாம இருக்கேனா? வந்து என் நோட் பேட் பாரு, ஃபுல்லா உன் பேரு தான் கிறுக்கிட்டு இருக்க. லூசு, கிறுக்காட பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, இந்த கிறுக்கியை தான் பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, இப்படியே ஏதாவது பேசி பேசி எனக்கு கோளாறு பண்ணி விட்டு. என்ன பண்றது, இந்த குரலை கேட்காம தான் இருக்க முடியல. அப்புறம்
அப்புறம் கண்ணு, அப்பா அது பார்க்காம ஒரு நாள் விடியறதே எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, இதெல்லாம் நீ எங்க இருந்து பேசிட்டு இருக்க? வார்டில் தாண்டி இருக்கேன். சுத்தி எவ்வளோ பேஷண்ட் தெரியுமா? ஐயோ, அட பாவி, ஏன் இப்படி பண்ற ஆதி? ஆனா லைஃப் ரொம்ப ஹார்ட்ல ஆதி. நிறைய ஹார்ட் பிரேக் ஆகும், நிறைய எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் நீ கடந்து தான் வரணும்ல எவ்ரிடே. கஷ்டம்தான் ஆனும். இதுக்கு நம்ம வெளியே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்றதை விட உள்ளே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்றது தான் இம்பார்ட்டன்ட். பரவாயில்ல ஆதி, நீ ஒரு லைஃப் சேவர். எல்லாத்துலயும் என் ஆதி நம்பர் 1. ஆனா ஆங்கர்ல மட்டும் 0. அப்படியா? நீ இன்னும் என் கோவத்தை முழுசாவே பார்க்கல. என்ன சொல்ற? அப்ப இன்னும் கோவப்படுவியா? ஐயோ, அவ்வளவுதான் போல. ஆமா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எடுத்த உடனே அடிச்சிருவேன். நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டுன்றதுனால தான் தப்பிச்சேன். ஓ, அதான் என் தம்பி எப்பவும் சொல்லிட்டே இருக்கானா? அப்படி என்ன சொன்னான் உன் தம்பி? உன்கிட்ட நான் அரை வாங்குவேன்னு சொல்றான். சேச்சே, உன்னெல்லாம் அடிக்க மாட்டேன். என்ன அடிச்சுதான் பாரு, அப்ப இருக்கு உனக்கு. என்ன பண்ணுவ? பண்ணும்போது பாரு. நீ மார்னிங்ல இருந்தே சரியில்லை. நீ ரொம்ப நாளாவே சரியில்லை. இப்படிதான் நான் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பண்ண மாட்டேன் ஒன்று மாதிரி. என்ன? சரிடி தங்கமே, நல்ல மார்க் எடுத்திருக்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். நீதான். நான் வச்சிரேன், பை. ஏ அனு, ஒரு நிமிஷம். விரலெல்லாம் மலர்கள் என்னை வந்து வருடியதே. லூசு, என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்காமலே போயிட்டேடி. நான் சீக்கிரமா என்ன தந்துடுறேன். ரியலி மிஸ் யூடி. ச்சே, இந்த லவ்ல மட்டும் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பே இருக்கக்கூடாது. உயிர் போனாலும் போகட்டும், எப்போதே பார்த்தாக வேண்டும் நான் உன்னை உன்னை. ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன நாள்முடி, என்ன விஷயம்? ராணி அக்கா பொண்ணு நம்ம அனு பாஸ் ஆயிட்டலாம், தெரியுமா? ஓ, அப்படியே விஷயம். சரிங்க நாள்முடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். அடி சின்ன பொண்ணு, பைத்தியக்காரி, இன்னைக்கு ட்ரீட் டி, அதுவும் நம்ம ராணி அக்கா வீட்ல. ஓகே ஓகே, இப்பதான் புரியுது நாள்முடி, இப்பதான் புரியுது. டேய் சின்னா, சீக்கிரம் போலாம்டா, சீக்கிரமா வாடா. அப்படியே அந்த பிரியாணி அண்டாவும் தூக்கிட்டு வாடா. ஓகே ஓகே, பிரியாணி அண்டா தானே, கொண்டாரேன். ஆமா நாள்முடி, எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு எங்க போறோம்? வேற எங்க சின்ன பொண்ணு, ராணி அக்கா வயலுக்கு தான். குடும்பமே வீட்டை காலி பண்ணிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்குங்க. விஷயம் தெரிஞ்சுட்டு விட்டுருவேனா நானு? அதான் இன்னைக்கு அங்கே போயிடலான்னு இருக்கேன். எப்படியோ இன்னைக்கு பொழுத பிரியாணியோட கழிச்சிட வேண்டியதா. ஆமா நாள்முடி, பொறுத்தது போது பொங்கி எழுங்க. இதுக்கு தான் 4 முடி வேணும்ன்றது. ஓகே, கோலாம் கோலாம். ஓகே நாள்முடி, கோலாம். சின்ன பொண்ணு சீக்கிரம் வா, அப்பதானே சட்டு புட்டுன்னு செஞ்சு சாப்பிட முடியும். இந்த 4 முடி சோத்துக்கு மட்டும் பந்தயம் வச்சோன்னா ஆளா நிக்கும். சும்மா வாங்க 4 முடி, அடிக்கிற வெயிலுக்கு மண்டை பொழந்துட்டு போயிடும் போல. சின்ன பொண்ணு, நம்ம அம்மாவை பாத்தியா? பேசுறது ஸ்லோதான், நடக்கிறது ஸ்லோதான். ஆனா சாப்பிட மட்டும் சொன்னீங்கன்னா ஆளா இருப்பா. என்ன 4 முடி ஒண்ணும் முடியலையோ? அப்படியெல்லாம் இல்ல உமா, நான் நல்லதா இருக்கேன். ஆத்தாடி பாவாடை காத்தாடு. என்ன 4 முடி, காத்துல உங்க பாவாடெல்லாம் ஆடுது போல. நானாச்சு அதையாவது போட்டிருக்கேன். நீ பாரு, பேண்ட் சொக்காவை போட்டு பேச்ச பாரு. இந்த வாய்க்கு தான் உங்களை நேத்தே போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். என்ன 4 முடி, உமா சொல்றதுலாம் உண்மையா? ஆமா சின்ன பொண்ணு, அது ஏன் கேக்குற? என்ன பார்த்தா கள்ளச்சாரையும் காய்ச்சற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. என்ன பார்க்கும்போது எவ்வளவு அழகா 4 முடி விட்டுக்கிட்டு, ரோஸ் பவுடர் போட்டுக்கிட்டு, ரோஸ் வச்சுக்கிட்டு, ரோஸ் கலர் புடவை கட்டிக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்க. என்னைய பார்த்தா கள்ளச்சாரையும் காய்ச்சற மாதிரியா இருக்கு? நீயே சொல்லு சின்ன பொண்ணு. அவனா இருக்கோ கள்ளச்சாராயத்தோட நிறுத்திக்கிட்டா. நானா இருந்தனா கிட்னி திருடி விக்கிற பொம்பளை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். என்ன பார்க்க சூலி மாதிரியா இருக்கு. 4 முடி சும்மா வாங்க, அப்புறம் வேலியில போற ஓனா நேத்து வேட்டியில விட்ட கதையா ஆயிட போகுது. ஓகே ஓகே. அனு, உனக்கு ரிசல்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? அனு, ரிசல்ட் பாத்தியா? பார்த்தேன் அண்ணா. ஏன் சோகமா இருக்க? 5 மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா. பாத்தி என்னப்பா மார்க் எடுத்திருக்கா? சக்திப்பா 545 எடுத்திருக்கா. அப்போ பாஸ் அனு. ஆமாப்பா, நல்ல மார்க் வேற எடுத்திருக்கா. டேய், அப்பா கிட்ட என்ன வேணுமா கேளுடா, அப்பா செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. அனு, ஏமா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லதா இருக்கேன். என்னம்மா, உன்னாலே நம்ப முடியலையா? ஆமா அண்ணா. என்ன பண்றது, என்னாலே தான் நம்ப முடியல.
ஆமா ஆமா, அந்த ஸ்கூல்ல என்ன புழிஞ்சாங்க தெரியுமா? லாஸ்ட் ஒரு மாசம் வீடு எக்ஸாம் ரிட்டன் இப்படியே தான் போயிட்டு இருந்தது தெரியுமா? அந்த மாதிரி போனதுனால தானே மார்க் இவ்வளவு எடுத்திருக்க. சரிடா, நீ கேட்ட மாதிரி இன்ஜினியரிங்கே சேர்த்துருவோம். ஓகேண்ணா. சரி வா, ஜாலியா இரு. அண்ணா, அம்மாக்கு தெரியுமா? தெரியுமா, அம்மாக்கு தெரிஞ்சு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. அப்பா, அம்மாவை பார்க்க போலாம். சரிம்மா போலாம். உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, அண்ணனை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. சோஃபி இங்க வா. என்ன அனு, ரிசல்ட்டுக்கு பயந்துதா இங்க வந்துட்டியா? யாரு பயந்தா? என் தங்கச்சி இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு தெரியுமா? அப்படியா? எவ்வளோண்ணா? நான் பார்க்கவே இல்ல. 545 எடுத்திருக்கா என் தங்கச்சி. அடி பாவி, என்ன விட அதிகமா எடுத்துட்ட. எப்படி? எனக்கே ஒண்ணும் புரியல சோஃபி. என்னோட மார்க்கா இதுன்னு இருக்கு. அடி பாவி, ஆனா கல்லிடி நீ. படிக்கலன்னு சொல்லிட்டு இவ்ளோ மார்க் எடுத்து வச்சிருக்க. எனிவேடி, வாழ்த்துக்கள். ஏன்டி சோகமாவே இருக்க? சிரி. இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, நம்பவே முடியல. அனு, இங்க பாரு, உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. என்னப்பா இது, தலை மேல பிரியாணி அண்டாலாம் எடுத்துட்டு வராங்க. அவங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷனோட வராங்க போலப்பா. என்னப்பா நீ எல்லாம் மலைச்சு போய் பாக்குறீங்க? இல்லக்கா, ஏதாவது கேட்டரிங் ஆர்டர் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? நோ நோ நோ, இன்னைக்கு அனு பாஸ் ஆயிட்டாலாமே, அதுவும் நிறைய மார்க் எடுத்துட்டாலாமே. அதான் அதை கொண்டாடும் வகையில் எங்கள் சங்கத்தின் சார்பாக பிரியாணி அண்டாவோடு வந்துள்ளோம். இன்னைக்கு எல்லாம் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க போலியே. ஆமாண்ணே, உங்க பொண்டாட்டிக்கிட்ட கேட்டா அண்டா இல்ல குண்டா இல்லன்னு ஏதாவது கதை சொல்லுவாங்க. அதான் நாங்க வரப்போவே தூக்கிட்டு வந்துட்டோம். என் பொண்ணு பாஸ் ஆயிட்டான்னு கொண்டாடுறீங்க, அவ ஃபெயில் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அண்ணே, அப்போ விட மாட்டோம். நீங்க பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, எங்களுக்கு பிரியாணி வேணும், அவ்வளவுதான். சரி சரி, நீங்க மாசம் நிக்காம எனக்கு வழிய விடுங்க. எனக்கு பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். சரிக்கா, போங்க போங்க. அண்ணே, மறந்துடாம லெக் பீஸா கேட்டு வாங்கிட்டு வாங்க. சரிம்மா சரி, பார்த்து போங்க, எங்கேயும் விழுந்துடாம. அதெல்லாம் நாங்க பார்த்து போயிடுவோனே. நீங்க பார்த்து கறியை நல்லா பீஸா வெட்டி வாங்கிட்டு வாங்க. கழுத்தா போட்டு போறாங்க. 4 முடி பேர் சொன்னீங்கன்னா நல்ல பீஸா தருவாங்க. சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, எல்லாம் அப்படியே கிளம்புங்க, நானும் பின்னாடி வரேன். பாத்தி வாப்பா, கொஞ்சம் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரலாம். வாங்கப்பா. அனு, சோஃபி, நீங்க 2 பேரும் அவங்க கூட போங்க. சரிண்ணா. ஏம்மா சோப்பி, உன் புருஷன் எங்க? நீ மட்டும் தனியா நிக்கிற? அவங்க அங்க வீட்டாண்ட இருக்காங்கக்கா. ஓகே ஓகே, வெக்கப்படுறியோ? சரி வாங்க போவோம். ஆகாஷ், என்ன உன் ஆட்டம் இன்னைக்கு ஓவரா இருக்கு? முடியவில்லை, ஆனால் அதுதான் உண்மை. என் அக்கா பாஸ் ஆகிவிட்டாள். அவ பாஸ் ஆவறது இருக்கட்டும், அடுத்த வருஷம் நீ 10வது. அதெல்லாம் நான் எப்படினாலும் பாஸ் ஆயிடுவேன். அம்மா, அங்க பாருங்க உங்க கும்பல். வாங்க வாங்க. அடடே, வராதவங்க வந்திருக்கீங்க, வாங்க வாங்க. அஞ்சலி வாமா. வரேம்மா. அழகு பிள்ளை. சாப்பிட்டியாமா? வீட்ல எல்லாம் நல்லா வச்சுக்கிறாங்களா? நல்லாதாம்மா பாத்துக்கிறாங்க. இங்கம்மா, பசங்க யாரையும் காணும். இங்கதாம்மா, எங்கன்னா சுத்திட்டு இருப்பா. சரிம்மா, வந்தானா சொல்லுங்க. என்ன 4 முடி சின்ன பொண்ணு, அங்கே நின்னுட்டீங்க, வாங்க. என்ன பிரியாணியா? தெரியும், இப்படிதான் ஏதாவது பண்ணுவீங்கன்னு. அதான் அனு அப்பாவை கறி வாங்கிட்ட சொல்லிட்டேன். ராணி அக்கா, இப்பதான் நீங்க எங்க மனசு புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? சரி, எங்க உங்க பொண்ணை காணும்? ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியல. அவ இங்கதாம்மா, அவங்க அண்ணன் கூட எங்க சுத்திட்டு இருந்தா. என்ன இவ்வளவு பேரு? எல்லாம் உனக்காக தான் வந்திருக்காங்க. என்னம்மா, வந்துட்டியா? அண்ணி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? அச்சோ, உன்னை விடவா? உங்க அளவுக்குலாம் இல்ல. ஆஹா, சரிம்மா, கங்க்ராட்ஸ். நல்ல மார்க் எடுத்திருக்க, நல்லா படி. தேங்க்யூ, எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அனு, என்ன அங்கே நிக்கிற? வா. டே ராம், அங்க என்ன பண்றீங்க? வா. வரேன் கார்த்தி. என்னடா இவ்வளவு பேர் எங்க இருந்துடா வந்தாங்க? இன்னைக்கு அப்படிதான் இருக்கும்டா. இவன் என்ன சோஃபி பக்கத்துல நிக்கிறான்? ஐயோ, மாமா வேற கோவமா இருக்கு. மாமா இங்க வா. இப்ப சந்தோஷமா? தேங்க்ஸ் அனு. எல்லாரையும் இப்படி ஜோடியா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்து என்ன? நம்ம அனுக்கு கல்யாணம் தான். என்ன அனு, சீக்கிரமா உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? மாமா சும்மா இரு. டேய், அவ என்ஜாய் பண்ணிட்டுடா லைஃப நல்லா. அப்படி இல்லடா, கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவ நல்லா என்ஜாய் பண்ணதான் போறா. மாப்பிள்ளையெல்லாம் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்க்கா, ஏன் அப்படி சொல்றீங்க?
பாரு நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு இந்த 4 முடிச்சோன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போல. ஆமா நாலுமுடி, உங்ககிட்ட அனு யாராவது பொண்ணு கேட்டு வச்சிருக்காங்களா? இது வரைக்கும் இல்ல, இனிமே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்மா அமைதியா இருங்கம்மா, புள்ளைய பெத்தவ நானே எங்க சும்மாதான் இருக்கேன். சாரி அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எம்மா நீ பேசாம இருந்தா போதுமா, நானே என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடிக்கிறேன். சரிம்மா, எல்லாம் அப்படி அப்படியே இருங்க, நாங்க சமைச்சிட்டு கூப்பிடுறோம். அம்மா ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் வேணாம்மா, நீ அப்படியே பிள்ளைங்க கூட பேசிட்டு இரு. அனு என்னடி ஒரு மாதிரி இருக்க? என்ன புதுசா சொல்லிட போறா? ஒண்ணும் இல்லன்னா சொல்லுவா. அதான் எல்லாம் தெரிஞ்சுட்டே தானே கேக்குறீங்க. சரி வா நம்ம அப்படி போலாம். உங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே. என்னடி இன்னும் நேத்து போட்ட சண்டை சால்வ் ஆகலையா? அதெல்லாம் இல்ல சோஃபி, இப்ப கூட பேசிட்டு தான் வந்தேன். பின்ன ஆதியை மிஸ் பண்றியா? மிஸ் பண்றேன் தாண்டி, ஆனா நான் சோகமா இருக்க அது ரீசன் இல்ல. அது ரீசன் இல்லனா வேற என்னடி? ஆதி பாவண்டி, தனியாவே வளர்ந்துட்டான். இந்த மாதிரி ஃபேமிலி பாண்டிங்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்காதுல. இப்ப கூட அவன் வீட்டுல அவன் அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க. புரியுதுடி, கவலைப்படாத. நீ அவனை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே அவனுக்கும் கிடைக்கும். இப்ப என்னோட புது பயமே இந்த ஃபேமிலி எல்லாமே என்கிட்ட அன்பா இருக்காங்க. ஆதியை மட்டும் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் இல்ல. அதெல்லாம் உன் மாமா பார்த்துப்பாங்கடி, எப்படியாச்சும் சமாளிக்கலாம். இல்ல சோஃபி, ஸ்டார்டிங்லேயே நான் இதை பத்தி எதுவும் யோசிக்கல. இப்போ கார்த்தியனா வேற இருக்காரு, ஆல்ரெடி அவருக்கு லவ் பண்ணாலே பிடிக்காது. இதுல வேற நான் லவ் பண்ண தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்போ என்னதான் பண்ண போறேன்? என்னோட ஃபீலிங் எப்படி சொல்றதுன்னே தெரியலடி. நல்லா மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு, ஏதோ ஹெவியா ஃபீல் ஆகுது. எதையும் முழுங்கவும் முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னடி என்னென்னமோ சொல்ற? இப்படிலாம் நான் உன்னை பார்த்ததே இல்லை. எனக்கும் லிட்டரலி அப்படிதாண்டி இருக்கு. அர்ஜுன் வேற இங்க இருக்காங்க, உன் மாமாவுக்கு வேற எல்லாமே தெரியும். என்ன பண்ண போறேனே புரியல. ஆமாண்டி, நானும் ஃபீல் பண்ணேன். ஆனா என்ன பண்றது, அர்ஜுன் அண்ணாவை ஸ்கிப் பண்ண முடியாது. அவரும் நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப். இனிமே இதை நானும் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும்டி. அதனால மட்டும்தான் அமைதியா இருக்கேன். பெஸ்ட் லவ்வே பண்ணிருக்க கூடாது. இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுடி, அவ்வளோதான். ஆனா பொண்ணுங்களுக்கு எப்பவும் பசங்களை விட அக்செப்டன்ஸ் அதிகம்ல. உண்மைதாண்டி. இப்ப கூட பாரு, என்னையும் மாமாவையும் கல்யாணம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணேன். ஆனா மாமா ரெடி ஆகல. ஆமா, நானும் அதே தான் பண்ணேன். ராமாமாவை கல்யாணம் பண்ண சுச்சுவேஷன் வரும்போது நான் ஏத்துக்கிட்டேன். சோஃபி, உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல? சீச்சி, அதெல்லாம் இல்லடி. உங்க ஃபேமிலி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் வரதாண்டி செய்யும். நீயும் அடிக்கடி சண்டைலாம் போடாதடி. ஒரு டாக்டரோட லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா? புரியுது சோஃபி. அந்த டெத் பெட்ல இருக்கிறவங்கள பாத்துக்கிறதே கஷ்டம் தாண்டி. சாதாரணமா ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தினம் தினம் அதை பாக்குறான், எப்படி இருக்கும்? சோஃபி கஷ்டமா இருக்குடி, இதெல்லாம் சொல்லாத. அனு ஏன் அழற? ஒன்னும் இல்ல மாமா. சொல்லு, ஆதிக்கும் உனக்கும் சண்டையா? அவனை அடிச்சு தூக்கிட்டு வந்து காலடியில போட்டேன். ஆதியெல்லாம் யாராலையும் அடிக்க முடியாது. ஏன் ஏன் முடியாது? ஹீஸ் எ பாக்ஸர் மாமா. அவன் அடிப்பான், ஆனா யார்கிட்டயும் அடி வாங்க மாட்டான். டிஃபென்ஸ் ஆச்சு பண்ணுவான். நான் உன் மாமன், உன்னை அவன் ஏதாவது பண்ணானா நான் அவனை கண்டிப்பா அடிப்பேன். அடிக்க முடியாது. ஏண்டி எப்படி சொல்ற? ஆமா, மாமாவுக்கு அவனை அடிக்கும் போது என் ஞாபகம் வந்துரும். அப்புறம் எப்படி அடிப்பாரு? ஐயோ, பாசத்துல அடிச்சிட்டியே. சரி, அப்படி இருக்கும்போது ஏன் சோகமா இருக்க? மறுபடியும் சண்டையா? இல்ல மாமா, ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஹர் பிரசன்ஸ். ஓ, எல்லாரும் கப்பலா இருக்காங்க, நீ மட்டும் தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்றியா? அதுவும் இருக்கு, ஆனா அதை விட அதிகமா இந்த ஃபேமிலிக்குள்ள ஆதியும் இருக்கணும்னு நினைக்கிறேன். பாரு, சீக்கிரமா அதெல்லாம் நடக்கதா போகுது. அதுக்கப்புறம் எல்லாம் ஆதியை தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. நீ எப்படி சொல்ற மாமா? ஆனா எனக்கு கார்த்தியனை நினைச்சுதான் பயமா இருக்கு. ஐயோ, இது நான் யோசிக்கவே இல்லையே. சரி அனு, உன் அண்ணனாச்சு நீ ஆச்சு, நீயே பாத்துக்கோ. என்ன மாமா வேணும்னு பண்றியா? வேணும்லாம் பண்ணலையே, நான் என் பொண்டாட்டி பக்கத்துல தானே நின்னு. ஐயோ, மறுபடியும் பொண்டாட்டியா? இந்த கால் ஏன் இந்த பொண்டாட்டி கேட்டு கேட்டு அப்பா காதுல இருந்து புகை வருது. சரி சரி, நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க. எப்படி இருக்கானு எங்க 2 பேரையும் பக்கத்துல பார்க்க? அமைதியா இருங்க, அப்படியே நில்லுங்க. எங்க அம்மாவை கூப்பிட்டு சுத்தி போட சொல்றேன். அவ்வளவு நல்லா இருக்கு. நிஜமா நீ என்ன கல்யாணம் பண்ணிருந்தா கூட இவ்வளவு நல்லா இருந்திருக்காது. ஆனா உங்க 2 பேரோட பேர் அளவுக்கு இல்ல உங்க கெமிஸ்ட்ரி. அப்பா அப்படி இருக்கும். என்ன சோஃபி, இதான் சாக்குன்னு கலாய்க்கிறியா? மாமி ஆச்சேன்னு பாக்குறேன். உண்மையை தாண்டி சொல்றேன். ஏன் மாமா, நீங்களே இமேஜின் பண்ணி சொல்லுங்க. அடியே மறுபடியும் இமேஜினேஷனா? காலையில இருந்து அதாண்டி பண்ணிட்டு இருக்கேன். அனு சும்மா இரு, அசையாத. ஆதி லோடிங்ல இருக்கான். ரியலி செமையா இருக்கீங்க. அனு நிஜமா தான் சொல்றேன், நீங்க 2 பேர் மேட் ஃபார் ஈச் அதர் தான். அதனாலதான் உங்களுக்கு இனிஷியலி ஸ்பார்க் ஆயிருக்கு, சீக்கிரமா லவ் பண்ணிட்டீங்க. மாமா கலாய்க்காதீங்க போதும். உண்மையாவே அதாண்டி ட்ரூத்.
நீங்க ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல நிக்கும் போது பார்த்துட்டே இருக்கலாம் போல. சோஃபி ஆல்ரெடி ரொம்ப ஃபீலிங்ல இருக்கேன்டி, நீ வேற இதெல்லாம் சொல்லாத. சரி அனு, சோகமா இருக்காது, எல்லாரும் இருக்காங்கல்ல, கொஞ்சமாச்சும் நார்மலா இரு. ட்ரை பண்றேன் மாமா. அனு எங்கடி போன? அனு பெரியம்மா. பெரியம்மா. என்னம்மா இங்கதான் இருக்க, இன்னும் வந்து என்ன பார்க்காம இருக்க? இல்ல பெரியம்மா, நீங்க பூ பறிக்க போயிருந்தீங்க, அதான் நான் இங்கே இருந்துட்டேன். வாழ்த்துக்கள்மா, இதே மாதிரி நல்லா படி சரியா? சரிம்மா. நாங்க எல்லாம் இருக்கோம்மா, உனக்கு எப்ப எது செய்யணுமோ நாங்க பார்த்து பார்த்து செய்வோம். நீ நல்லா படிச்சா மட்டும் போதும் எங்களுக்கு. தெரியுமா? அனு, ராம், சீக்கிரம் வாங்கப்பா, சாப்பாடு எல்லாம் ரெடி. வரோம் அத்தை. சரிம்மா, போய் சாப்பிடுங்க நேரமே. சரிம்மா. சரிப்பா ராம், நான் கிளம்புறேன். நீ உன் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு வா. சரி போலாம் வாங்க. என்ன சோஃபி, என்கிட்ட தனியா பேச பயமா? பயம்லாம் இல்ல, எல்லாரும் இருக்காங்கல்ல, வாங்க. எல்லாரும் இருந்தா என்ன? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோஃபி ஹாப்பியா? ஹாப்பி தான். சரி, அப்புறம் சாப்பிட போகும்போது என் பக்கத்துல தான் உட்காரணும். வாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹால் பார்க்க போறோம், நானும் காத்தியும். எதுக்கு? நமக்கு கல்யாணம், அதான். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? எல்லாம் கன்ஃபார்ம் தான். நான் போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? சரி. அப்புறம் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தெரியும். எப்படி தெரியும்? நீங்க தான் பார்த்துட்டே இருக்கீங்களே, அதான். ஓ, நான் பாக்குறதுல உனக்கு தெரியுதா? நீங்க என்ன குட்டி குட்டி கண்ணா வச்சிருக்கீங்க, எல்லாம் பார்த்தா தெரியுது. என்னடி வர வர கலாய்க்கிற? தானா வருது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, போலாமா? நம்மளதான் அந்த உலகமே பாக்குது. நீங்க வேற சும்மா இருங்க. சரி போலாம்.